Hi everyone, இன்னைக்கு நம்ம T20 சீரீஸ்ல பார்க்க போற டாபிக் percentage. நம்ம டாக் அண்ட் மார்க் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா இப்பவே மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம டாக் அண்ட் மார்க் டெலிகிராம் குரூப்ல ஆட் ஆகல அப்படினா ஆட் ஆகிக்கோங்க. And if you are interested, subscribe to Unacademy Plus. Top educators, top batches கொடுத்துட்டு இருக்காங்க. மார்ச் 24th ல இருந்து நிறைய batches ஸ்டார்ட் ஆகுது. Accelerator batch for SBI Clerk 2021 March 24th ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. CET 2021 கான batchum March 24th ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. Then 3 more batches வந்துட்டு March 24th ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. Target SBI PO 2021, Target IBBS PO 2021, Foundation batch for all SBI exams. Crash course for IBBS PO by Naresh sir 14th April ல இருந்து 23rd April வரை நடக்க போகுது. And இதுக்கு நம்ம நரேஷ் சரோட கோட் naresh10 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி நீங்கள் 10% ஆஃபர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ட்ரையல் மார்க் ஃபார் SBI கிளர்க் அப்படின்ற செஷனும் 7th ஏப்ரல்லேருந்து 23rd ஏப்ரல் வரை நடக்க போகுது. அதுக்கும் நம்ம நரேஷ் சர் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் 10% ஆஃபர் எடுத்துக்கலாம். தென் கம்ப்ளீட் ப்ராக்டிஸ் கோர்ஸ் ஃபார் GA வந்துட்டு 31st மார்ச்லேருந்து 13th ஏப்ரல் வரை நடக்க போகுது. அண்ட் இப்போ பார்த்ததெல்லாம் அன்அகாடமிக் courses and இனி பார்க்க போகிறது யூடியூப் கோர்சஸ். அதுக்கு நம்ம டாக் அண்ட் மார்க் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் ஆஃபர் எடுத்துக்கலாம். 31st மார்ச்லேருந்து 13th ஏப்ரல் வரை GA கோர்ஸ், 14th ஏப்ரல்லேருந்து 23rd ஏப்ரல் வரை கிராஷ் கோர்ஸ் ஃபார் IBBS PO, 7th ஏப்ரல்லேருந்து 23rd ஏப்ரல் வரை ட்ரையல் மார்க் ஃபார் SBI கிளர்க். இது மூணும் யூடியூப் கோர்சஸ். டாக் அண்ட் மார்க் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி நீங்கள் 10% ஆஃபர் எடுத்துக்கலாம். தென் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் Unacademy காம்பேட் டெஸ்ட் பற்றி. இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எவ்ரி சண்டே 10 AM நடக்குது. நம்ம நரேஷ் சரோட கோட் naresh10 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணி டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதான் நம்ம Unacademyயோட சப்ஸ்கிரிப்ஷன் பிளான். 1 monthலேருந்து 2 years வரை சப்ஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. இதுலேயும் நம்ம நரேஷ் சரோட கோட் naresh10 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி நீங்கள் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணிக்கலாம். ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் நரேஷ் குமார் சார். ஓகே, இப்போ நம்ம கொஷனுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? வீணா bought a watch costing 1404 rupees including sales tax at 8%. She asked the shopkeeper to reduce the price of the watch so that she can save the amount equal to the tax. The reduction of the price of the watches அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 1404 rupees அப்படின்றது சேல்ஸ் டேக்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்போ இனிஷியலாக 100% அப்படின்னு இருந்ததுன்னா சேல் டேக்ஸ் 8%ஐயும் சேர்த்து இந்த 1404 அப்படின்ற ருபீஸ் கிடைச்சிருக்கு. அப்போ 1404 அப்படின்றது 108%. நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வேணும்? ரிடக்ஷன் ஆஃப் ப்ரைஸ் தான் நமக்கு வேணும். எவ்வளோ ரெடியூஸ் பண்ணணும்? சேல் டேக்ஸோட அமௌண்ட்டை தான் நம்ம ரெடியூஸ் பண்ணணும். அப்போ 8% தான் நமக்கு வேணும். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். தென் 9 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். தென் 3 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 52 அண்ட் இன்ட்டு 2 இருக்குல்ல, ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 104. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆப்ஷன் பி 104 rupees. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? A sales executive gets a commission on total sales at 8%. If the sale is exceeded 10,000, he gets an additional commission as a bonus of 4% on the excess of sales over 10,000 rupees. If he gets a total commission of 950 rupees, then the bonus he received is, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 10,000 rupees வரை அவங்க சேல்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அதில் அவங்களுக்கு 8% கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10,000 rupeesக்கு மேலே அவங்க சேல்ஸ் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ அதிகமாக அவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்துக்கும் அடிஷ்னலாக 4% கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ரீவியஸாக ஒரு 8%, அதுக்கப்புறம் அடிஷ்னல் ஒரு 4% சேர்ந்தால் 12% அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 10,000க்கு 8% அப்படின்னும் போது எவ்வளோ ருபீஸ் கிடைச்சிருக்கும்? உங்களுக்கு 800 rupees கிடைச்சிருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் 10,000க்கு 800 rupees அவங்களுக்கு கமிஷனாக கிடைச்சிருக்கும்.
அடுத்தவங்க 150 rupees வாங்கியிருக்காங்கல்ல, அதுதான் வந்துட்டு 10,000 rupeesக்கு மேலே வாங்கியிருக்க அமௌண்ட்டுக்கு கிடைச்ச போனஸ். 10,000க்கு மேலே அவங்க சேல்ஸ் பண்ண அமௌண்ட்டுக்கு கிடைச்ச போனஸ் தான் இந்த 150 rupees அப்படின்றது. ஸோ 150 rupees அப்படின்றது 12%. நமக்கு என்ன வேணும், போனஸ் மட்டும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போனஸ் மட்டும் எவ்வளவு, 4%, கமிஷன் 8%. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து 150 rupees, நமக்கு போனஸ் மட்டும் வேணும். ஸோ நமக்கு வேணுன்றது 4%. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 50 rupees. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் 50 rupees, ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின் போகலாம். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, in a college there are 1800 students. Last day, except 4% of the boys, all the students were present in the college. Today, except 5% of the girls, all the students are present in the college. But in both the days, number of students present in the college were same. The number of girls in the college is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, நேத்திக்கு வந்துட்டு 4% of the boys தான் வரலை, மீதி எல்லாருமே வந்திருந்தாங்க. இன்னைக்கு வந்துட்டு 5% of the girls தான் வரலை, மீதி எல்லாருமே வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்றுக்கு இருந்த ஸ்ட்ரென்த்தும் இன்னைக்கு இருந்த ஸ்ட்ரென்த்தும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுக்கு இன்டெரக்டாக என்ன மீனிங், 4% of the boys is equal to 5% of the girls அப்படின்றது தான் மீனிங். அண்ட் கேர்ள்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பாய்ஸை நம்ம கேர்ள்ஸாக மாற்றிக்கலாம். ஸோ மாத்திரம் என்ன பண்ணும், பாய்ஸ் ஈக்குவல் டு 1800 மைனஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதை ஈக்குவேட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 4% அப்படின்னும் போது 4/100 into 1800 minus 4/100g which is equal to 5/100g. ஸோ 2020 கேன்சல் பண்ணுறோம். அண்ட் இந்த மைனஸில் இருக்கிறவங்க இந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆகிடுவாங்க. ஸோ 9/100g அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 2 times வரும். ஸோ இந்த 100 இந்த சைட் போனாங்க அப்படின்னா 800 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆப்ஷன் சி, 800. அடுத்த கொஷின் போகலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இன் அ லைப்ரரி 60% of the books are in English அப்படின்னு சொல்லி ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டாங்க. 60% வந்துட்டு ஹிந்தி புக்ஸ் இருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ரிமைனிங் 60% of the remaining books, 60% of the remaining books எவ்வளோ இருப்பாங்க, 40% இருப்பாங்க. ஸோ 60% of 40%, 40% அப்படின்னும் போது 4/10 இருப்பாங்க. அவங்க வந்துட்டு இங்கிலீஷா. ரெஸ்ட் ஆஃப் த புக்ஸ் ஆர் இன் மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது எவ்வளோ வரும், 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 24% அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ரிமைனிங் வந்துட்டு மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ மொத்தம் எவ்வளோ புக்ஸ் வந்துட்டு கிடச்சிருக்கு, நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்துட்டு கிடச்சிருக்கு, 84% கிடச்சிருக்கு. ஸோ 84, 100 minus 84 is 16%. ஸோ 16% of the books வந்துட்டு மலையாளமில் இருக்க போகிறாங்க. இப்போ அவங்க சொல்லிட்டாங்க 4800 புக்ஸ் வந்துட்டு இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 4800 புக்ஸ்ன்றது 24%. நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது மலையாளம் புக்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வேணுன்றது 16%. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இங்கே போட்டோம் அப்படின்னா 2 times, ஸோ 200, ஸோ 3200. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் 3200 புக்ஸ். ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 80% ஆஃப் அ ஸ்மால் நம்பர் இஸ் 80% ஆஃப் 80% அப்படின்றத நம்ம 0.8ன்னு எடுத்துக்கலாம். 80% ஆஃப் அ ஸ்மால் நம்பரை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இஸ் 4 less than 40% அப்படின்றத 0.4, லார்ஜ் நம்பர் அப்படின்றத நம்ம y அப்படின்னு எடுத்துக்கலாம். The larger number is 125 greater than the smaller one அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை நம்ம ஈக்குவேஷனாக மாற்றி சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 4ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல 0.1 வரும். ஸோ இந்த இடத்துல 0.2 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இதை நம்ம 4ஆல் கேன்சல் பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இதை வந்துட்டு இன்டூ 10 போட்டோம் அப்படின்னா இந்த டெசிமல்லாம் வந்துட்டு நமக்கு நியூமரிக்கல் வேல்யூஸாக கிடைக்கும். ஸோ 20x minus
சாரி 2x minus y equal to minus 10 அப்படின்னு கிடைக்கும். இங்க இருக்கிறது இந்த சைடு கொண்டு போனோம்னா minus x plus y which is equal to 125 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் அண்ட் ப்ளஸ் கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல எக்ஸ்ன்னு வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 115 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, சம் ஆஃப் த டூ நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஒய்யோட வேல்யூ என்னது, அகெயின் ஒரு எக்ஸ் ப்ளஸ் 125 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இங்கே 230 தென் 230 330 355ன்னு வரும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் சி 355. அடுத்த கொஸ்டின் போகலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இன் அ ப்ரைவேட் கம்பெனி 60% ஆஃப் த எம்ப்ளாயீஸ் ஆர் மென் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 60% வந்துட்டு மென் அப்படின்னா 40% வந்துட்டு ஃபீமேலாக இருப்பாங்க. 48% ஆஃப் த எம்ப்ளாயீஸ் ஆர் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 48% இன்ஜினியர்ஸ் அப்படின்னா 52% வந்துட்டு நான் இன்ஜினியர்ஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, 66.6% ஆஃப் இன்ஜினியர்ஸ் ஆர் மென் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரிமைனிங் வந்துட்டு ஃபீமேலாக இருப்பாங்க. அதாவது 66.6% அப்படின்றத டெசிமல் எழுதணும் அப்படின்னா என்னது, 2/3 வேல்யூ வருமா, பிகாஸ் 33.33 அப்படின்றது 1/3. ஸோ இன்ட்டு 2 போட்டோன்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ 2/3யோட வேல்யூ தான் இந்த 66.6 அப்படின்றது. ஸோ இந்த 48%ல் 2/3 பார்ட்ஸ் வந்துட்டு மென்னாக இருப்பாங்க, ரிமைனிங் 1/3 பார்ட்ஸ் வந்துட்டு ஃபீமேலாக இருப்பாங்க. அவங்க கேட்குறது பர்சன்டேஜ் ஆஃப் உமன் ஹூ ஆர் நாட் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபீமேலில் எய்தர் இன்ஜினியர்ஸாக இருக்கலாம் அல்லது நாட் இன்ஜினியர்ஸாக இருக்கலாம். ஸோ நம்ம டோட்டல் ஃபீமேல் பர்சன்டேஜ்லேருந்து இன்ஜினியர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நாட் இன்ஜினியர்ஸ் கிடைச்சிடுவாங்க. ஸோ 48%ல் 1/3 பார்ட்ஸ் அப்படின்னும் போது 16% இருப்பாங்க. ஸோ 40%ல் 16% சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 24% கிடைப்பாங்க. ஸோ 24% ஆஃப் ஃபீமேல்ஸ் தான் வந்துட்டு நாட் அண்ட் இன்ஜினியர்ஸாக இருப்பாங்க. அவங்க கேட்டிருக்கிறது பர்சன்டேஜ் ஆஃப் உமன் ஹூ ஆர் நாட் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்துட்டு டோட்டல் ஃபீமேல்ஸில் கம்பேர் பண்ணி சொல்லணும். அவங்க எப்படி மேலுக்கு சொன்னாங்க அது மாதிரி நம்ம ஃபீமேல்ஸில் கம்பேர் பண்ணி சொல்லணும். ஸோ 24% அவுட் ஆஃப் 40% பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணும்போது இன்டூ 100 போடுவோம். ஸோ 0 கேன்சல் ஆகிடும். 4 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 6. ஸோ 6 into 10 is 60%. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் A 60%. Next question. Initially, Suresh has 200 in his Paytm wallet. 200 rupees இருந்திருக்கு அவங்க வேலெட்டில். Then he is increased it by 20%. 20% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 10%ஓட வேல்யூ வந்துட்டு 20. ஸோ 20% அப்படின்னும் போது 40. ஸோ 40 rupees இன்க்ரீஸ் ஆகி 240 இருக்கும். Once he increased his amount by 25% அப்படின்னு சொல்கிறாங்க. 25% அப்படின்னும் போது 1/4 போட்டோம் அப்படின்னா 60 rupees. ஸோ 60 rupees இன்க்ரீஸ் ஆகி 300 rupees இருந்திருக்கும். The final value of money in his wallet will be how much greater than the initial amount அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டோட்டலாக 100 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் 10%ஓட வேல்யூ 20 அப்படின்னும் போது 50%ஓட வேல்யூ தான் இந்த 100 இருந்திருக்கும். ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் நார்மலாக போடணும் அப்படின்னா 300 minus 200 divided by 200 into 100 அப்படின்னு போடுவீங்க. போட்டு இந்த 0 கேன்சல் ஆகும். இந்த இடத்துல 100/2 வரும். ஸோ 50% அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, மிஸ்டர் ரமேஷ் கிவ்ஸ் 10% ஆஃப் சம் அமௌண்ட் டு ஹிஸ் வைஃப். 10% கொடுத்துட்டாங்க. அப்போ ரிமைனிங் 90% இருக்கும். அண்ட் 10% ஆஃப் த ரிமைனிங் அமௌண்ட் டு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஸோ இதில் 10% அப்படின்னும் போது 9% போயிட்டு ரிமைனிங் 81% இருக்கும். அண்ட் அகெயின் 10% ஆஃப் த ரிமைனிங் அமௌண்ட் டு சேரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 10% போயிடுச்சு அப்படின்னா -8.1%. ஸோ 8.1% போயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ வரும் நமக்கு 72.9% வருவாங்க. தென் he has only 7290 rupees அப்படின்றாங்க. ஸோ இந்த பர்சன்டேஜோட வேல்யூ தான் இந்த அமௌண்ட்டு. ஸோ 7290 அப்படின்றது 72.9%. நமக்கு வேணுன்றது இனிஷியல் சம் கேட்குறாங்க. இனிஷியல் சம் நம்ம அசியூம் பண்ணது 100. ஸோ 100 தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இன்ட்டு 10 போட்டு இங்கே மேலேயும் இன்ட்டு 10 போட்டோன்னா decimal point போயிடும். ஸோ கேன்சல் பண்ணோன்னா 100 into 100 is 10,000. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் question is option C, 10,000 rupees. And இந்த கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, initially a shopkeeper had expense. A customer bought 10% of pens from X அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனிஷியலாக நம்ம 100% of the pens இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அதில் 10% வந்துட்டு ஒரு கஸ்டமர் வாங்கிட்டாங்க அப்படின்னா ரிமைனிங் 90% of the pens இருக்கும். தென் another customer bought 20% of the remaining pens அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் 10% வேல்யூ 9, 20% அப்படின்னும் போது 18. ஸோ 18% வந்துட்டு அவங்க வாங்கியிருக்காங்க இன்னொரு கஸ்டமர். ஸோ 18% போயிடுச்சு அப்படின்னா 72% இருப்பாங்க. தென் என்ன சொல்கிறாங்க, ஆஃப்டர் தட் ஒன் மோர் கஸ்டமர் பர்ச்சேஸ்ட் 25% of the remaining pens அப்படின்னு சொல்கிறாங்க. 25% அப்படின்னா என்ன அர்த்தம், 1/4. ஸோ 1/4 இதில் போட்டோம் அப்படின்னா 18. அகெயின் 18% நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். 18% சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் 54% வருது. Finally, shopkeeper is left with 270 pens in his shop. How many pens were there initially in his shop அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க கிட்ட 270 pens இருக்கான். அந்த 270 pens எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 54%க்கு ஈக்குவலாக இருக்கும். அவங்க கேட்டிருக்கது 100%. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இது 1 times, இது 2 times. ஸோ இது கேன்சல் பண்ணால் அகெயின் 5. ஸோ 5 into 100 is 500. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆப்ஷன் E, 500 pens. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின். இது வந்துட்டு ப்ராக்டிஸ் சம்மா எடுத்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. Thanks for watching.